ஐயா இது இப்போ என்னென்ன தீனி ஐயா இதுல என்னென்ன கலந்துருக்கு? ப்ரோ இதுல வந்து கம்பெனி ஃபீடு வாங்குறேன் எஸ்கேஎம். அது அந்த தீவனத்தோட கொஞ்சம் குச்சி புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கோதுமை தவிடு, அரிசி, இந்த இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு அப்பதான் வந்து எனக்கு எக்ஸ்பென்சஸ் கரெக்ட் இருக்கு சார். டேட்கோன்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் ஃபார்மர் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 20 lakh எடுத்தாக்கா நமக்கு வந்து 40% சப்சிடி கொடுக்குறாங்க. கோழி பண்ணை செய்யறதுக்கு செய்யலாம். இது லாபகரமான தொழிலா இருக்கு. அதனால நாட்டுக்கோழியை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்ன மரம் அப்படின்னாக்கா மலேசியா செரி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பர்லா டைப்ல இருக்கிறோம். கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இருக்கனால எல்லா இடமும் நிழலா இருக்கு. அதனால இந்த ஒரு லைன் ஃபுல்லா வச்சுட்டேன் நானு. சூப்பர் சூப்பர். அதான் ஒரு இது மாதிரி தான் கொடை மாதிரி தான். பாத்தீங்களா சார் இப்ப எல்லா இடமும் கோழி எப்படி வந்து நிக்குதுன்னுட்டு. மற்ற இடத்துல எல்லாம் ரொம்ப இதா இருக்கும். இந்த இடத்துல அந்த பிரச்சனையே கிடையாது. தயாரிப்பான கோழி குஞ்சுகள் இன்குபேட்டர்ல வச்சு பொறிச்சு வர்றது வந்து F1 வேக்சினேஷன், IBD வேக்சினேஷன், லொசாட்டா வேக்சினேஷன் 1 மந்த்துக்கு ஆன பிறகு ஒரு 400 grams வந்த பிறகு RTB இன்ஜெக்ஷன் அதை போட்டு விட்டு நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு எந்த டிசீஸ் வராது சார். அந்த அளவுக்கு நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம். இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு கோழி பண்ணை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வாங்க வாங்க ப்ரோ. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ உங்க நேமு, இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மூலமா சொல்லிடுங்க. ஓகே சார். என் பேர் அக்பர் பாஷா. ஓகே ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல தத்துவாஞ்சேரிங்கிற இடத்துல இந்த அணக்கரை போற வழியில இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மார்வல் இன்டெகிரேட் ஃபார்ம். இப்போ நாங்க கோழி வந்து அதிகப்படியாக நாங்க நாட்டுக்கோழியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த முட்டையை சப்ளை பண்றோம், சிக்ஸ் நாங்க எடுக்கிறோம். அண்ட் இது இல்லாம வந்து நாங்க கோழியாவும் சேவக்கோழி எல்லாமே வந்து நாங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே சார். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி? நான் அப்ராட்ல இருந்தேன் ஒரு 30 years சார். அண்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது நம்ம சொந்த லேண்ட் இருந்துச்சு. சரி இதுல வந்து நம்ம மார்வல் இன்டெகிரேட் ஃபார்ம் சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் சார். இந்த சிறுவடை பெருவடை எல்லா குரூப்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி வளர்த்து பார்த்தோம். எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. இப்போ வந்து இந்த சோனாலின்னு சொல்லிட்டு ஒரு இனத்தை வந்து நாங்க இந்த கோழியோட ஒரு இனம் பேரு சோனாலி சார். இது வந்து அடை உட்காராது, கண்டினியூவாவே ஹெக் ஹேச்சிங் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாசத்துக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 270 முட்டை இடம். இந்த இனம் முட்டையும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும், தரமாவும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்க இந்த முட்டையை வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காண்டிய திறன் உள்ளது. ஏன்னா பரவலாக வெளியில வச்சு மேய விட்டு வளர்க்கறதுனால வந்து ஆர்கானிக்காவும் வளரும் இருந்தது. அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்ப வந்து இது வந்து இந்தியன் பிரீடுங்களா ஐயா? இந்தியன் பிரீட் தான் சார். ஓகே ஐயா. இப்ப நம்ம கோழிக்கெல்லாம் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்ப என்னன்னா வெயில் காலங்களா இருக்கு, நிழல் தேவை கோழிக்கு. இப்போ இந்த மாதிரி பாம்புலாம் நிறைய வரும், கீரிப்புள்ள தொல்லை இருக்கும், பருந்து தொல்லை இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து இதுக்கு இப்போ இந்த ஷீட்டு போட்டது, இந்த கூண்டு, கீரிப்புள்ள, இதுக்கெல்லாம் நீங்க மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார். இந்த வெயில் இருந்த வருஷம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. இதுக்கு வந்து காலையிலயும் சாயங்காலம் மத்தியானம் இந்த நேரத்துல எல்லாம் பைப் லைன் போட்டு தண்ணி அடிச்சு ஜில்லு ஜில்லுன்னு வச்சிருவேன் நானு. ரெண்டாவது வந்து எல்லா தண்ணிலையுமே வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுவேன். அதுக்கு இல்லைன்னா குளுக்கோஸ் கொஞ்சம் கொடுத்து விடுவேன். கொடுத்து விட்டு அது சால்வ் பண்ணி வச்சிருவேன். ரெண்டாவது வந்து இந்த ஃபார்ம்ல வந்து டிசீஸ் வந்து குறைச்சலா தான், வெளியில இருந்து எதுவுமே இன்புட் பண்றது கிடையாது. அண்ட் இங்க மட்டும் தான் நாங்க எங்களுடைய தயாரிப்பான கோழி குஞ்சுகள் இன்குபேட்டர்ல வச்சு பொறிச்சு வர்றது வந்து F1 வேக்சினேஷன், IBD வேக்சினேஷன், லொசாட்டா வேக்சினேஷன் 1 மந்த்துக்கு ஆன பிறகு ஒரு 400 grams வந்த பிறகு RTB இன்ஜெக்ஷன் அதை போட்டு விட்டு நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு எந்த டிசீஸ் வராது சார். அந்த அளவுக்கு நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஷீட்லாம் ஹீட்லாம் அதிகமா இறங்காதயா? பேனல் ஷீட்னு சொல்லுவாங்க. பேனல் ஷீட் இது வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாக்க ரொம்ப லாங் லைஃப் வருது. கீழே வந்து ஏற்கனவே நாங்க கீத்து போட்டிருக்கோம். அதனால அந்த இது தெரியாது. ஏன்னா கோழி வந்து காலையிலே அவுத்து விட்டுருவோம், எல்லாம் வெளியில போய் மேய ஆரம்பிச்சிருக்கு. ஈவினிங் வந்து அடைய போகுது. இதுல ஹீட் என்ன பார்க்க போறோம் நாங்க? ஒண்ணுமே கிடையாது. குஞ்சு வந்து கோழிங்க வந்து அடையிற டைம் மட்டும்தான் இந்த ஷெட்டு, வேற எதுக்குமே கிடையாது. காலையிலயும் சாயங்காலமும் வெளியில ஃப்ரீயா மேய்ஞ்சிட்டு இருக்கு.
ஓகே. இப்போ இது எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம தண்ணிக்கெல்லாம் வந்து என்ன எல்லாமே சோலார்ல நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சோலார் நம்ம கவர்மெண்ட் எதுவுமே நாங்க எடுத்துக்கலாம் சார். சூப்பர் சூப்பர். கம்ப்ளீட்டா எல்லா மரமும் வந்து இது வந்து என்ன மரம் அப்படின்னாக்கா மலேசியா செரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பர்லா டைப்ல இருக்கிறோம். கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இருக்கனால எல்லா இடமும் நிழலா இருக்கு. அதனால இந்த ஒரு லைன் ஃபுல்லா வச்சுட்டேன் நான். சூப்பர் சூப்பர். அதான் ஒரு இது மாதிரி தான் கொடை மாதிரி தான். பாத்தீங்களா சார் இப்ப எல்லா இடமும் கோழி எப்படி வந்து நிக்குதுன்னுட்டு. மற்ற இடத்துல எல்லாம் ரொம்ப இதா இருக்கும். இந்த இடத்துல அந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே. எல்லாம் ஃப்ரீயா மேய விட்டுருக்கேன் நான். சூப்பர் சூப்பர். இப்ப பொதுவா கோழிக்கு வந்து நிறைய டிசீஸ்லாம் வருது. ஆமா சார். பெரிய பெரிய பண்ணையிலேயே கொஞ்சம் சரியா மெயின்டைன் பண்ண முடியாம இருக்காங்க. சோ இப்போ என்னென்ன டிசீஸ்லாம் வரும், அதை எப்படி கியூர் பண்றது? நீங்க ஆல்ரெடி சில வேக்சினேஷன் சொல்றீங்க. ஆமா சார். ஆனா அது இல்லாமையும் வியாதி வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஓவர் ஹீட். இந்த கண்ணுல வந்து கொப்பள மாதிரி வந்துடும். அது பயப்பட தேவையில்லை. டாக்டர் என்ன சொல்லியிருக்காப்லன்னாக்கா இந்த கிறிஸ்டல் உப்பு இருக்கு பாருங்க, அதை எடுத்து தண்ணியில வச்சு கிளீன் பண்ணிட்டு சிஃப்ளாக்ஸ் அந்த டிராப்ஸை போட்டாக்கா கியூர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கோம். அம்மைக்கெல்லாம் இங்க சான்ஸ் கிடையாது. வேற வந்து சளி பிடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. கிளைமேட்டுனால சம்மர்ல தான் அதிகமா சளி பிடிக்கிற தன்மையே ஏற்படும். அந்த இது வராம இருக்கிறதுக்கு நாங்க வந்து நேச்சுரலான மெடிசனே நாங்க கொடுத்து கியூர் பண்ணிட்டு இருக்கோம். ரசம் என்ன தயார் பண்றாங்களோ அந்த இதே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஃபீட்லயே கொடுத்துறது. அதை நாங்க கரெக்ட் பண்ணிக்கிறோம் சார். டாக்டர்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்களா? ஒரு எம்டி டாக்டர் இருக்காரு. அவர் பேர் வந்து தேவராஜ் எம்டி. அவர் வந்து நமக்கு விசிட் பண்ணி அவர் தான் அட்வைசர். அவர் படி எவ்ரி வீக் கிளீன் பண்ணிடுவோம். உள்ளக்கு எந்த விதமான அமோனியா ஃபார்ம் ஆகாம அதோட வேஸ்டேஜ் எல்லாம் அள்ளி போட்டுருவோம். அவ்வளவுதான் சார். சூப்பர் சூப்பர். இப்போ இந்த பண்ணை வைக்கிறதுக்கு சப்சிடி ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்களா, இல்ல ஏதாச்சும் இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்கு சார். டாட்கோன்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் ஃபார்மர் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 20 lakh எடுத்தாக்கா நமக்கு வந்து 40% சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த கோழி பண்ணை செய்யறதுக்கு செய்யலாம். இது லாபகரமான தொழிலா இருக்கு. அதனால நாட்டுக்கோழியை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். அதனால நான் அந்த ஃபீடை யூஸ் பண்றேன். பாருங்க சார். ஓகே. Whoa, 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 whoa. Whoa, whoa, whoa. Whoa, 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 whoa. Whoa, whoa, whoa. Whoa, 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 whoa. Whoa, whoa. சார் இப்ப பசுந்தீவனம் எல்லாம் கோழி அதிகமா சாப்பிடும் சார். இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும் கேள்விப்பட்டிருக்கேன். சோளா சாப்பிடும், முருங்கைக்கீரையும் சாப்பிடும். இது கூவா பில்லு இது. அப்படிங்களா? இந்த கீரையும் நாங்க எடுத்து அவத்தி கீரை 3 இதும் நாங்க எடுத்து போடுறோம். எங்களுக்கு எக்கனாமிக்கும் இது ரொம்ப வசதியா இருக்கு. ஏன்னா ஆர்கானிக்காவும் இருக்கு, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாவும் இருக்கு. ஒரு தடவை நான் டெஸ்ட் பண்றேன், நீங்க பாருங்க சார். முருங்கைக்கீரை சாப்பிடுங்களா? வரும் சார். சாப்பிடுங்க ஐயா. பாத்தீங்களா? ஈவினிங் ஆச்சுன்னா இதுதான் நாங்க போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே. அவத்திக்கீரை, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே எந்த நோயுமே வராது. நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும் சார். இது இந்த முட்டையும் நல்ல ஆர்கானிக்கா இருக்கும். பாருங்க எல்லாம் உடியாந்துரும் சார். சூப்பர் சூப்பர். நல்லா சாப்பிடுது முருங்கை. ஆமா சார். சும்மா அப்படியே தூக்கி போட்டா கூட அதே பிச்சு பிச்சு தின்னுட்டு எலும்பு கூட வச்சிரும் அப்படியே.
அங்க கூட கொட்டாயில கூட ஒரு இதா கட்டி விட்டீங்கன்னா ஆமா ஒரு சாயங்காலம் ஆச்சுனாக்கா ஒரு பிட்டு பிட்டா கட்டி எங்கெங்க வச்சிருவேன் நானு. அது ஃபுல்லாவே வந்து சாப்பிட்டு போயிடும் சார். இது மாதிரி கூவா புள்ளியும் சாப்பிடும். அவத்திக்கீரை வச்சிருக்கேன், அவத்திக்கீரையும் போடுவேன் நானு. அதுவும் நல்லா சாப்பிடும் சார். இப்ப இந்த முட்டையெல்லாம் நம்ம பாக்கலாங்களா? பாக்கலாம் சார். அங்க எங்க முட்டை கலெக்ஷனா இருக்கும் அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி முட்டை விட்டுருங்களா ஐயா? எல்லா கார்னர்லயும் அப்படியே முட்டை கிடக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. இப்ப முட்டையை எடுத்து இங்க பாருங்க சார். ஓகே. ஓகே. இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி கார்னர் எல்லா இடத்துலயும் முட்டை இட்டுருக்கோம். ஓகே. நம்ம ஒரு குழி மாதிரி சின்னதா தோண்டி வச்சிட்டோம்னா அதே வந்துடும் சார். அதே வந்து அங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கு பாருங்க கோழி எல்லாம். ஓகே ஓகே. இந்த குச்சிலாம் கோழி வந்து உட்கார்ந்து நைட்ல வந்து அடைஞ்சிரும் சார். இது மேல வந்து உட்கார்ந்துட்டு. ஓகே ஓகே. பஞ்சாரம் கிடக்குது தானே சார். இதுல வந்து ஒரு கோழிக்கு மேல இன்னொரு கோழி வந்து முட்டை இட்டுட்டே போயிடும். அப்புறம் வந்து தான் நாங்க இது மாதிரி கலெக்ஷன் பண்றது. பாருங்க சார். மொத்தமா விட்டுரும் ஒரே நாள்ல? ஒரே நாள்ல எல்லா கோழிகளும் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து இட்டுட்டு போயிடும். ஓகே ஓகே. இது மாதிரி நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகே. இந்த மாதிரினா ஒரே இடத்துல இருக்கும், நம்ம ஈஸியா எடுக்கலாம். ஆமா சார். இப்ப இந்த கோழி வந்து எத்தனை முட்டை வரைக்கும் விடும் ப்ரோ? இது வந்து தாய் கோழி ப்ரோ. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 270 முட்டை வரைக்கும் விடும் ப்ரோ. வெயிட் வந்து இது வந்து 1-200 இருக்கு. ஓகே. அந்த சேவல் எடுத்துக்கிட்டாக்கா இங்க சேவல் வந்து இந்த நிக்குது பாருங்க சேவல். ஓகே. இந்த சேவல் வந்து 1-800 வரும் சார். மேக்ஸிமம் கேஜி 1-800 வரும். இது 1-200 வரைக்கும் இருக்கும். வருஷத்துக்கு வந்து 270 முட்டை வரைக்கும் இடம் சார். ஓகே. இப்போ வந்து சேவல் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? சேவல் வந்து நாங்க வந்து உருப்படியா தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். 600 ரூபா ரேட்டுக்கு. பொட்டை கோழியா இருந்துச்சுனாக்கா 550 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே. யாரு வந்து கேட்டாலும் நாங்க கொடுக்குறோம். உங்க சப்ஸ்கிரைப் யாரா வந்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் ஐயா. ஓகே ஐயா. ஒரு இப்போ நீங்க எத்தனை கோழி இது வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? 180 கோழி இருக்கு. தாய் கோழி மட்டும் ஒரு 80 கோழி இருக்கு. முட்டையாவும் கொடுக்குறோம். எங்க சொந்த இதுக்கு ஹேச்சரிங் மிஷின் வச்சு நாங்க குஞ்சு பொறிச்சு எடுத்துக்கிறோம். மாசத்துக்கு வந்து 350 குஞ்சு நாங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகே சூப்பர். இது என்ன இங்க ஒரு கொட்டகை மாதிரி இருக்கு ப்ரோ? இது உள்ளுக்கு வந்து கோழி குஞ்சுங்கெல்லாம் வந்து ப்ரூடிங் பண்ணிக்குவோம். சின்ன குஞ்சுங்க முட்டையெல்லாம் எடுத்து போயிட்டு இன்குபேட்டர்ல பொறிச்சு எடுத்துட்டு வந்துருவோம். வந்துட்டு ப்ரூடிங் பண்ணிக்குவாங்க. ஒரு மாசம் வரைக்கும் வேக்சினேஷன் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமாலதான் கோழி ஆக்குன பிறகு வெளியில விட்டுறது. ஓகே. இப்ப நம்ம தாய் கோழி வச்சு தாய் கோழி கூட குஞ்சு கோழி சுத்திட்டு இருந்து அப்படிலாம் இல்ல சார். இப்ப வந்து நம்ம கமர்ஷியல் ஆயாச்சு. அதனால வந்து இப்ப வந்து ஃபாஸ்டா ஒரு 350 கோழி குஞ்சு நான் ரெடி பண்ணோம்னாக்கா தாய் கோழி எல்லாம் தேவைப்படாது. ஓகே. அப்ப இன்குபேட்டர்ல வச்சு நாங்க பொறிச்சு இங்க கொண்டு வந்து நாங்க அது எல்லா கோழியோட சேர்ந்து வாங்க சார் பார்க்கலாம். ஓகே. இதெல்லாம் எத்தனை நாள் குஞ்சுங்களா ஐயா? இது வந்து 10 நாள் குஞ்சு சார். 10 டேஸ் ஆகுது. ஒரே ஒரு வேக்சினேஷன் தான் போட்டிருக்கேன். ஓகே. 7 நாளைக்கு ஒவ்வொரு வேக்சினேஷன் நாங்க போடுறது. ஓகே. இது வந்து ப்ரூடிங் ரூமா அந்த செட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். இது லவ் பேர்ட்ஸ் சார். ஓகே. லவ் பேர்ட்ஸும் சேல் பண்றீங்களா? ஆமா சார். ஓகே. அண்ட் இது 5 பானையிலயும் குஞ்சுங்க இருக்கு சார். ஓகே. வெளியில வர்றதெல்லாம் எடுத்து நாங்க இதுல வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நாங்க சேல்ஸுக்கு போயிடுவோம். சூப்பர் சூப்பர். இது வந்து தாய் இது வச்சிருக்கோம். அதுல வர குஞ்சுங்க எல்லாம் இதுல எடுத்து நாங்க கலெக்ட் பண்ணிக்குவோம். இதை எடுத்து நாங்க மார்க்கெட் பண்ணுவோம். அதான் பார்த்தேன் இங்க கொட்டை ஆடு பரண்மேல் ஆடு தானே இது? ஆமா ஆமா சார். ஆடு எதுவும் இல்லையா? சரி. இந்த நிறைய தென்னம்பிள்ளை எல்லாம் போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் அதெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்டுருது. ஓகே. அதனால வந்து கொஞ்சம் டிலேயா இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதுக்காண்டி போட்டிருந்த பரணை தான் இது. ஓகே. எனக்கு கீழே எல்லாம் அதோடைய புழுக்க மூத்திரம் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருவேன் நானு.
இதெல்லாம் கோழிக்கு வந்து ஒரு உணவாவே அமைஞ்சிரும். ஆமா சார், அதோட புழு கிழு எல்லாம் ஃபார்ம் ஆகுறது, அது செழிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் கீழே தானே இருக்கு. ஆமா, கீழே வந்து மண்புழு வந்துரும். மண்புழு எல்லாம் கோழி சாப்பிடும். ஆமா சார், அதுமே செஞ்சுக்கலாம். ஒன்று சார்ந்த மாதிரி இருக்கும். ஆமா சார். இப்ப ஆடுலாம் இப்ப என்ன ரகங்க ஐயா நீங்க வாங்கிருந்தீங்க? நாங்க நாட்டு ஆடு தான் சார் யூஸ் பண்றோம். சரௌண்டிங் லோக்கல்ல உள்ள குட்டிங்களை வாங்கிட்டு வந்து நாங்க வளர்த்து அதை மார்க்கெட் நாங்க பண்றோம் சார். அது ஓகே. ஆடுங்க விட்டுருவீங்க அங்க ஃபுல்லா வயல்ல? அந்த வயல் 2 ஏக்கர்ஸ்ல இருக்கு. கம்ப்ளீட்டா கோஎஃப்எஸ் 33ன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வளர்த்துருக்கோம். அதை வெட்டி கொண்டு வந்து போடுவோம் நாங்க. மாட்டுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி ரெண்டுமே சாப்பிடும் சார். அது சூப்பர் 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 ஐயா. இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணுங்க ஐயா. இப்போ இது ஆடுலாம் நீங்க எங்க கொடுப்பீங்க? வெளியில சந்தைக்கு தான் நாங்க கொடுப்போம். இங்க வெளியில இருந்தே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. மீன் சுருட்டி சந்தையில தான் கொண்டு போய் கொடுக்கறது. ஏன்னா மத்த ரக ஆடு எல்லாம் வந்து வெரி எக்ஸ்பென்சிவா இருக்கறதுனால பேரம் பேச அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். நாட்டு ஆடுனால நம்ம வந்து பட்ஜெட் வந்து 11,000 இருந்து கீழே வச்சிருக்கிறதுனால 9,000 சீக்கிரம் வித்து போயிடும். நாங்க எடுத்துட்டு போகும்போது இந்த 12 ரூபா சொன்னாக்கா அவங்க 10 ரூபா கேட்டா கூட கையில கொடுத்து கேஷ் வாங்கிடுவோம். நமக்கு லாபகரமா தானே இருக்கு. நீங்க ஆடு வாங்கி இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், நம்ம வரோம் ஐயா. ஓகே சார். செகண்ட் டைம் பக்கத்துல வந்து மாட்டுக்காண்டி நாங்க ஷெட் போட்டுருக்கோம். ஓகே. அண்ட் இப்போ இந்த டேக்கோ மூலமா நாங்க லோன் வாங்கி இருக்கிறதுனால இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த மாடு எல்லாத்துக்கும். மாடுலாம் இப்ப எந்த மாதிரி ரகம் வாங்கலாம்னு இருக்கீங்க? ஜெர்சி கிராஸ் இது மாதிரி தான் சார் வாங்கணும். நம்ம கிளைமேட்டுக்கு என்ன ஒத்து வருதோ அதை தான் சார். இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஏரியா? ஆமா சார், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து கொசு தொல்லை இங்க வந்து ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு. அதுக்கு சக்சஸனா ஒர்க் பண்ண அந்த கிளைமேட்டை சார்ந்து இருக்கிறது இந்த மாடு சரியா இருக்கு. ஓகே ஓகே. இப்ப நீங்க டாபர்மென்லாம் வளர்க்குறீங்க. இப்ப நைட்ல வந்து பாதுகாப்புக்கெல்லாம் இப்ப நம்ம டாக் வந்து கரெக்டா இருக்குமா ஐயா? இதுதான் வந்து கார்டியன் டாக் நமக்கு. ஓகே. ராத்திரில நாங்க ஃபார்மை பூட்டிட்டு வெளியில எங்கேயாவது போயிருந்தா கூட இதுதான் வாட்ச் நல்லா பண்ணுவோம். ஓகே. அவுத்து விட்டுருவேன். சிசிடிவி கேமரா இருக்கு. ஓகே. அதுவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால பயப்பட தேவையில்ல. ஓகே ஓகே ஓகே. இது இருக்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் சார். இது இருக்கிறதுனால டாபர்மேன் யாராவது வந்து கேட்ல வந்து கையை வச்சுட்டாவே சவுண்ட் வந்துடும். வரும்போது பாத்துருப்பீங்க. ஓகே. இப்போ வந்தாங்கன்னா புதுசா வந்தாங்கன்னா நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்படியே வரலாம். நீங்க இருந்தீங்கன்னா கூப்பிடலாம். உடனே நீங்க வந்துடலாம் சார். அப்படி இல்லைன்னாக்கா உள்ள நாய் இருக்கிறதுனால பயப்படுவாங்க. ஆமா ஆமா ஆமா.